ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் தானங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு காய் அப்படின்னா நெல்லிக்காயை சொல்லலாம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புளிப்பும் கசப்பும் கலந்த ஒரு சுவை தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, அது உடம்புக்கு ஒரு நேச்சுரல் மெடிசன் மாதிரி வேலை செய்யுது. அது என்ன அப்படின்னு தெரியுமா? அந்த காய் தாங்க நெல்லிக்காய். நிறைய பேருக்கு நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காது. உண்மையே சொல்லப்போனால் ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் குடிச்சிங்கன்னா உங்களோட உடம்புல நடக்கிற மாற்றம் இருக்குல்ல, அது உங்களை அதிர்ச்சி அடைய வச்சிரும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா முடி உதிர்றது குறையும், தோல் பிரகாசமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், வயிறு சுத்தமாகும், உடல் சோர்வு குறையும். இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நெல்லிக்காய் தாங்க விட்டமின் சிக்கே கிங்கு. ஒரு நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பல ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் சியை விட அதிகம். அதனால தான் நம்ம இந்திய பாரம்பரிய காலத்திலேருந்தே நெல்லிக்காயை அமிர்தமாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி குடிக்கணும், எப்போ குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் குடிச்சிங்கன்னா பலன் கிடைக்காம போயிடும். அதனால தான் இந்த வீடியோவில் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா கிடைக்கிற 7 அற்புத நன்மைகளை பற்றியும், சரியான முறையில் ஜூஸை எப்படி ரெடி பண்ணணும், எப்போ குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா? நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு 3லேருந்து 4 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கப் தண்ணியில் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. தேன் இருக்குல்ல, அது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக உப்பும் மிளகும் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வடிகட்டிட்டு ஜூஸ் கிடைக்கும்ல, அதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உப்பு மிளகுத்தூள் போட்டும் நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா தேன் சேர்த்து குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெல்லிக்காய் ஜூஸோட பெரிய நன்மை என்னென்னா, இம்யூனிட்டியை அதிகரிக்கிறது தான். நம்ம உடம்பு தினைக்கும் வைரஸ், பாக்டீரியா எல்லாத்தோடையும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கு. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உடம்புக்கு ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷனை தருது. அதனால தான் சளி, காய்ச்சல், இன்ஃபெக்ஷன் வர்றதெல்லாம் குறையுது. நிறைய பேருக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் க்ளோ ஆகிறதுக்கும் எக்ஸ்பென்சிவான க்ரீம்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் அழகு அப்படிங்கிறது உடம்புக்குள்ளாக இருந்து தான் வரும். நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும், பிம்பிள்ஸ் குறையும், சுருக்கங்கள் வர்றது கூட ஸ்லோ ஆகும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல, அது கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகரிக்கும். அதனால தான் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிற காமன் ப்ராப்ளம்னா ஹேர் ஃபாலை சொல்லலாம். நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குல்ல, அது நீங்கள் குடிக்கிறப்ப முடியோட வேர்கள் பலமாக ஆரம்பிக்கும், முடி வளர்ச்சி அதிகரிக்கும், முன்கூட்டியே நரைமுடி வர்றதை தடுக்கும். அதனால தான் ஹேர் ஆயிலில் கூட இந்த நெல்லிக்காயை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும். இதில் அயன், கால்சியம், விட்டமின் சிலாம் இருக்குது. உடல் சோர்வு குறையும், பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது போல் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெல்லிக்காய் ஜூஸை குடித்தா டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கேஸ் ப்ராப்ளம் குறையும், கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் குறையும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா வயிறு நல்லா சுத்தமாகும். யாரெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாமா? நெல்லிக்காய் ஜூஸ் நல்லது தான், ஆனால் சில பேர் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பிளட் சுகர் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அசிடிட்டி அதிகமாக இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய் ஜூஸை சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. இது ஒரு நேச்சுரல் ஹெல்த் பூஸ்டரு. தினமும் காலையில் ஒரே ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ஸ்ட்ராங் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும், இம்யூனிட்டி அதிகரிக்கும்.
இந்த வீடியோல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாம டெய்லி காலையில வெறும் வயித்துல நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.